இந்த ரெசிபி பேர் பாங்காய். பர்மாவில் செய்வாங்க, பாங்கான்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். மாங்காய் நல்லா தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியில் பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. இது கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க, நைஸாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் மெயின் என்னென்னா இந்த பூண்டு வெங்காயம் தான். இதை வறுத்து, பூண்டும் வறுத்துக்கணும், வெங்காயமும் வறுத்துக்கணும். அதையும் இதில் போட்டுருங்க. அடுத்து வேர்க்கடலை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு கடைசியாக எண்ணெய், வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, பிணையணும். இது எவ்வளோ சாம்பார் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தான் தெரியும் இதோடைய இது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாவை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த மிளகா தான் கொஞ்சம் காரம் கொடுக்கும் உங்களுக்கு. வறுத்துக்கணும், இந்த மிளகா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு பிணைஞ்சிக்கணும். அரைக்க வேண்டாம், அப்படியே போட்டு பிணைஞ்சிக்கணும். அவ்வளோதாங்க. இதாங்க பர்மா பாங்காய்.